உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்னைக்கு ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேசிக் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நீங்கள் வெரைட்டி ஆஃப் சாக்லேட்டில் எல்லா கேக்குமே நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த பேசிக் ஸ்பாஞ்ச் வச்சு ட்ரிஃபிள் பண்ணுவேன், பிளாக் ஃபாரஸ்ட் பண்ணுவேன், சாக்லேட் கேக் பண்ணுவேன். ஸோ இதுக்காக நான் வந்துட்டு காமனாக நான் எவ்வளோ பயன்படுத்துகிறேனோ அதை வச்சு பேசிக் ஸ்பாஞ்ச் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்றதை நான் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் நான் அதை வந்து பயன்படுத்துகிறேன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பயன்படுத்தி நான் அதை பண்ண போகிறேன்றதை நான் ஒன்று ஒன்றா நான் இப்போ சொல்கிறேன். சுகர் 267 கிராம், 8 நம்பர் எக்கு யூஸ் பண்ண போகிறோம். கேக் ஜெல்லு 27 கிராம் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் ஒரு 27 கிராம் யூஸ் பண்ணுவோம். பேக்கிங் பவுடர் ஒரு 4 கிராம் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஆயில் வந்து ஒரு 67 கிராம் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஸ்பாஞ்சுக்கு வந்துட்டு பட்டர் போட மாட்டோம், ஆயில் தான் போடுவோம். இது இல்லாமல் கிளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரேயில் பேக் பண்ணும்போது கிளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம். வெண்ணிலா எசன்ஸு ஒரு 10 ml. ஆல் பர்பஸ் ஃப்ளாரு 187 கிராம் யூஸ் பண்ண போகிறோம். கோகோ பவுடர் ஒரு 80 கிராம்ஸ் கோகோ பவுடர் யூஸ் பண்ணுவோம். இதை பயன்படுத்தி தான் பேசிக் ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்துட்டு பேசிக் ஸ்பாஞ்சு எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்துட்டு மிக்சிங்கும் ஒரு ப்ராசஸ் தான். அது நீங்கள் வந்துட்டு எதை எவ்வளோ நேரம் எவ்வளோ ஸ்பீடில் பண்ணணுன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு சுகர் போட்டுக்கலாம். அடுத்தது எக்கு 8 நம்பர் எக்கு போட்டிருக்கோம். அடுத்தது ஜெல்லு, வெண்ணிலா எசன்ஸ், வாட்டர், இப்போ நம்ம வந்துட்டு சுகரு, எக்கு, ஜெல்லு, வாட்டரு, எசன்ஸு நாலத்தையும் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஃப்ளாரு, ஆல் பர்பஸ் ஃப்ளாரு, பேக்கிங் பவுடர், கோகோ பவுடர், இதை நம்ம வந்துட்டு சீவ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹை ஸ்பீடில் வந்துட்டு 5 மினிட்ஸு ஃப்ளாரு, கோகோ பவுடரு, பேக்கிங் பவுடர் 3 சீவ் பண்ணிவிட்டு அதை அடிச்சிட்டோம். அது ஒரு 2 மினிட்ஸ் அடித்தோம். கடைசியாக இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கு பிறகு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு ஜஸ்ட்டு ஸ்பேட்லாவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணாவே போதும், அடிக்க தேவையில்லை. பேசிக் சாக்லேட் ஸ்பாஞ்ச் மிக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோல்டில் போட்டு பேக்கிங்க்கு அனுப்ப வேண்டியது தான். மோல்டில் மாற்றிக்கலாமா? உள்ளே வச்சுட்டு இது வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் உள்ளே வச்சிட்டோம்னா 30 மினிட்ஸில் ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு பேக் ஆயிரும். பேக்கிங் ஆகி ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு.
கேக் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சுகர் சிரப்பு வந்துட்டு ஒரு 100 ml சுகர் சிரப்பு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த திக்காக இருக்கிறத வந்துட்டு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹோல் செரி வந்து 4 numbers யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு கார்னிஷுக்கும் ஐசிங்காகவும். சாப்பிடு செரி வந்துட்டு 50 grams உள்ளே வந்துட்டு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ 50 grams சாப்பிடு செரி, அந்த கிளேஸ் செரியே வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். we can யூஸ் ஸ்டெம் செரி கிடச்சிச்சின்னா ஸ்டெம் செரி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இங்கே மழை ரெய்னி வெளியில் போக முடியலன்றதுனால நான் எங்கிட்ட இருக்கிற செரியை வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். விப்பிங் க்ரீம் 200 grams விப்பிங் க்ரீம். இந்த விப்பிங் க்ரீம் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய பேசிக் செஷன்லேயே இருக்கும். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்ற எபிசோட் தனியாகவே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.